வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதனின் அறிக்கையை மத்திய அரசு அமல்படுத்த தயங்குவதாக கூறி அரியலூரில் விவசாயிகள் சாலையில் நெல்லை கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கும் மத்திய அரசு வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதனின் அறிக்கையை அமல்படுத்த தயங்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசு 7வது சம்பள கமிஷனை பரிந்துரை பண்றாங்க. அதே வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை ஏன் அமுல்படுத்தல? அமுல்படுத்தினால் எங்களுக்கு நெல்லுக்கான விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கிடைக்கும். நாங்க தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாம் எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை மத்திய மாநில அரசுகள் அமல்படுத்தணும். அமல்படுத்தினால் மட்டுமே எங்களுக்கு நெல்லுக்கான விலை கிடைக்கும். இல்லைன்னா நஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நெல் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க நாமக்கல் அருகே காவிரி ஆற்றில் இருந்து ராஜ வாய்க்காலுக்கு முன் அறிவிப்பின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு, வாழை, வெற்றிலை, கோரை பயிர்கள் காய்ந்துவிடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே ராஜ வாய்க்காலை நம்பியுள்ள விவசாயிகளை காக்க உடனடியாக தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.